விருதாச்சலத்தை அழகுபடுத்தி பல ஹெக்டேர் நிலங்களை பசுமையாக்கிய மணிமுத்தாறு இன்று தன் நிலையை இழந்துவிட்டது. ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் தோன்றி வங்கக்கடலில் கலக்கும் மணிமுத்தாறு 2 மாவட்டங்களில் உள்ள பல ஹெக்டேர் விளைநிலங்களை பசுமையாக்கியது. ஆனால் இன்றோ நிலைமை அப்படி இல்லை. விருதாச்சலம் நகரை 2ஆக பிரித்து நகருக்கே அழகு சேர்த்த மணிமுத்தாற்றின் அழகு இன்று பாழாகிவிட்டது. கழிவுகள் பூரா அங்கதான் கொட்டுறாங்க. நகராட்சி நிர்வாகம் இது சம்பந்தமாக கண்டுகொள்ளவில்லை. இங்க இருக்கிற தனியார் மருத்துவமனைகள் கழிவு நீர்கள், அந்த ஊசி செரிஞ்சி போன்ற விஷயங்கள்லாம் அபாயகரமாக சொல்லி ஆற்றில் கொட்டுறாங்க. இங்கே பன்னிகள் இருக்கக்கூடிய கூடாரமாக இந்த மதிமுற்றா நதிக்கரை மாறி இருக்கிறது. இந்த வழியாக தான் நகர்மன்ற தலைவர்லேருந்து எம்பி எம்எல்ஏ எல்லாருமே இந்த வழியாக தான் பாலத்து மேலே தான் போகிறாங்க ஆற்றை பார்த்துக்கிட்டே. ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதை பற்றி நிறைய வாட்டி நகர்மன்ற கூட்டத்தில் வந்து பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, மனுவும் கொடுத்துருக்கேன். நான் எதிர்கட்சிங்கிறதுனாலயா இல்லை பெண்கள் வார்டுங்கிறதுனால என்னன்னு தெரியல, அதை பற்றி நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. விருதாச்சலம் நகரில் இருந்து ஆங்காங்கே வெளியேறக்கூடிய கழிவுநீர் ஆற்றில் கலப்பதாலும் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் மணிமுக்தாரில் துர்நாற்றம் வீசுகிறது. சாக்கடையாக மாறிய மணிமுக்தாரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள் விருதாச்சலம் மக்கள். பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் புண்ணிய நதியாக இங்கே தேடி வந்து அங்கே நீராடுவதும் அங்கே அரிசியை கலப்புவதுமாக இந்த புனித நீரை இன்னைக்கு ரொம்ப அசுத்தமான நதியாக ஆக்கி வருகிறார்கள். இதை இந்த அரசாங்கம் செவிசாய்த்து சரி செய்ய என்றால் இதன் மீது அரசாங்கம் மீது வழக்கு போட்டாவது இதை சரி செய்யவும் தயாராக இருக்கிறோம். புண்ணிய நதியான இந்த மணிமுக்தா நதியை சீரமைத்து ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுத்து தூய்மையாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகும். ரிச்சர்ட் வினோத் ஜெயக்குமார், நியூஸ் 7 தமிழ், விருதாச்சலம்.